ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எங்கே ரெடி ஆகிக்கிறேன்னா நவராத்திரி பூஜை வந்தாலும் வந்துச்சு. அம்மாவை பார்க்கறதுக்கு அவங்களும் அலங்காரம் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம ஒவ்வொரு நாளும் அலங்காரம் பண்ணிட்டு அவங்க தரிசனம் பார்க்கறதுக்காக கிளம்பிடுறோம். சாயங்காலம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலரு. நேற்று நீல கலர் போட்டு வந்துருக்கோம், இன்னைக்கு எல்லோ கலர் போடணும். அதான் இன்னைக்கு எல்லோ கலர் போட்டுக்கிறோம். சின்ன பாப்பா எல்லோ கலர் போட்டா கீழே ஓடி இருக்கிறேன். வாங்க உங்களுக்கு அம்மாவோடைய தரிசனத்தை காட்டுறேன். வாங்க போகலாமா கோயிலுக்கு? வாங்க. அப்புறம் கோயிலுக்கு வந்த எல்லா பக்தருமே மஞ்சள் கலர் துணி தான் போட்டுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் சாமிக்கும் அம்மாளுக்கும் எவ்வளோ அழகாக அலங்காரம் செஞ்சுருந்தாங்க. பார்க்கணும் போல இருந்துச்சு. என் கண்ணே பட்டுடும் போல இருந்துச்சு. ஒவ்வொரு அலங்காரமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் தீப ஆரத்தி அம்மாளுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா வந்து முத்துமாரி அம்மான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அம்மாளுக்கு மங்கள ஆரத்தி முடிஞ்ச உடனே அவங்க காலில் இந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு கோயில் சுற்றி வந்து பிரசாதம் வாங்கிக்கின்னு வந்துட்டோம். என்னென்னா எங்கள் வீடு நடுவில் இருக்குது. எங்கள் வீடு சுற்றி 5 கோயில் இருக்குது. ஒரு அம்மாது பூஜை முடிஞ்ச உடனே இன்னொரு அம்மாவே பாப்பா பூஜைக்கு போய் கலந்துக்கிறது. அதனால தான் முடியுது, எல்லா சாமியும் வீடியோ எடுத்து போட முடியுது. இந்த அம்மா வந்து நாகத்தம்மன் சொல்லுவாங்க. இந்த அம்மா வந்து கோமாதா அம்மன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த அம்மா தரிசனம் பண்ணுறது பாக்கியம் எனக்கு மட்டும் கிடச்சா பத்தாது, உங்களுக்கு நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் கிடைக்கணும்னு தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் எந்த அம்மா அது பூஜை முடிஞ்சோடனே இன்னொரு அம்மாட்ட போயிட்டோம், காளி அம்மா சொல்லிட்டு. அவங்களும் அலங்காரம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ அலங்காரம் பயங்கரமாக. அப்புறம் அவ்வளோதாங்க, அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு அப்புறம் பிரசாதம் வாங்கிக்கின்னு கிளம்பி வந்துட்டோம். என்னென்னா பிரசாதம் வாங்கினோம்னா புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், டமாட்டா சாதம், சுண்டல். ஒரு லைக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.